அவர் எப்படி தெரியுமா டீல் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவர் வந்ததே ஒரு டேஞ்சர் ஒட்டகம், ஒன்றுமே அது ஒரு கட்டத்தில் ஓடலை. அப்போ நாயகம் சொல்கிறது என்னப்பா செய்யினாங்க, இல்லை யார சொல்ல. அப்புறம் வந்து சல்லாஹ்ல வந்து இறங்கி வந்து அந்த ஒட்டகத்தை தொட்டு தடவி துவா செய்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சல்லாஹ்ல ஒட்டகத்தையே தாண்டி போகிற அளவுக்கு வருது. சுப்ஹானல்லாஹ். அப்போ 2 பேர் போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ ஒன்று செய்ய, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இவருக்கு எல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒட்டகத்துக்கு உயிர் பிச்சைன்னு கூட வச்சுக்கலாம். செஞ்சது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்கும்போது இவர் எப்படி வேணான்னு வரு சரின்ட்டார். அப்புறம் வந்து என்ன செய்யறாரு, அவர் பர்மிஷன் கேட்க யார சொல்ல, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி கொண்டு வந்து ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்றேன். அவர் வீட்டில் வராரு, அவர் தாய் மாமன்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது. ஏன்பா நீ எனக்கு சொல்ல வேண்டியதானப்பா, எனக்கு இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த ஒட்டகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? விட்டுருப்பாங்களே. நீ ஏமா சொல்லாமல் நீ கொடுத்துட்டியே, சரி என்ன செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நீ சொல்லிட்ட, சரி உனக்கு என்ன தலைவிதியோ அப்படி நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். வீட்டுக்கு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை கூப்பிட்றாங்க. அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி. ஒரு கருப்பின அடிமையாக இருந்தும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து வைத்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் கூட சொல்கிறாங்க, பிலால் கொஞ்சம் நல்லா பார்த்து செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த ஒட்டகத்துக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்னு. அதாவது காசு படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தாராளமாக கொடுங்க. இவ்வளோ சொன்னால் போதாதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணசைவே உத்தரவாதா பிலால் கருதுவாங்க. தாராளமான முறையில் ஒரு தங்க கட்டியை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, பேரிச்சம்பழம் செய்கிறது. அதாவது ஒட்டகத்தோட பல மடங்கு பெருமதியானதை அப்படியே அசால்ட்டாக கொண்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு போகிறார். இங்கே வாங்க ஜாபீர், இந்த ஒட்டகத்தை நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன், நீ ஓட்டிட்டு போங்கன்றார். சுப்ஹானல்லாஹ். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி செய்யணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தா என்ன ஆகிடும், மற்ற தோழல் மத்தியில் சரி என்ன கஷ்டப்பட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவருடைய என்ன ஆகிடும், அவர் கீழே போயிடும். ஆனால் கீழே போகக்கூடாது. ஏன்னா குமரை வச்சு பாதுகாக்கிறவர், சகோதரிகளை பாதுகாக்கிறவர், ஒரு சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவருடைய தன்மானத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவருடைய உள்ளம் காயப்படக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய சுன்னத்தை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு சுன்னத்துனா மிஸ்வாக் போடுறதும் தாடி வைக்கிறதும் தொப்பி போடுறதும் இதுதான் ஞாபகத்து வரும். ஏன் இது சுன்னத்தானே, இதை நம்ம எத்தனை பேர் செய்யணும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.